பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள், இந்த ஊழியத்தை நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள். இந்த ஊழியம் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்று அறிந்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிற வார்த்தைகளை நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வார்த்தை, அது யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்றார். இந்த காரியத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். லாசரு என்கிற இயேசுடைய சிநேகிதன், இயேசு மேல் அன்பாயிருந்த ஒரு மனிதன் வியாதி படுக்கையில் இருக்கிறான். மரணத்துக்கு நேரான வியாதி படுக்கையில் இருக்கிறான். அந்த செய்தி இயேசுவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு உடனடியாய் புறப்பட்டு வரவில்லை. அதற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார். சீஷர்கள் கேட்கிறார், இந்த வியாதி எப்படி அவனுக்கு வந்தது என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தாலும் இந்த வியாதியின் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி உண்டு. ஏன் இதை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார்? ஏன் இந்த வியாதியை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார்? ஏன் இந்த பாடுகளை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார்? ஏன் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார்? ஏன் என்னுடைய ஓட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை என் தேவன் எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி நீங்கள் கலங்கியிருப்பீர்கள், கண்ணீர் வடித்திருப்பீர்கள், அழுது புலம்பி இருப்பீர்கள். அல்ல, வேதம் சொல்லுகிறது, சில நேரங்களிலே ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது. எதற்காக என்றால், நாம் துன்பப்பட வேண்டும், நாம் ஒடுங்கி போக வேண்டும், நாம் தலைகுனிந்து நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லவே அல்ல. நன்றாய் சிந்தியுங்கள். தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே சில நேரங்களிலே சில பாடுகள் வழியாய், உபத்திரங்கள் வழியாய் உங்களையும் என்னையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, பாடுகளும் உபத்திரங்களும் வருவது சில நேரங்களிலே கர்த்தருடைய மகிமை, அவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை புரிந்து கொண்டவர்களுக்கு அது மகிமையாய் காணப்படும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லுகிறேன், இந்த பாடுகள் வழியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில மகிமைப்பட விரும்புகிறார். குமாரன் மகிமைப்பட விரும்புகிறார். அவர் மகிமைப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, லாசரு எழுப்பின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் இழந்ததை, ஆண்டவர் தொலைத்ததை திரும்ப கொடுத்து உங்களையும் எழும்ப செய்வார், ஓட செய்வார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் உம்முடைய நாமம் மகிமைக்கு என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட பாடுகள் வழியாய், உபத்திரம் வழியாய் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் சத்தியத்தை புரிய உதவி செய்யும், வெளிச்சத்துல நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.